வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அவுட் சைட். இந்த தாட்டி நம்ம சூப்பரான 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோங்க. தட் இஸ் நம்ம கையில் இருக்குது இந்த ப்ராடக்ட். சரிங்களா? பேனல் லைட்டிங். இந்த பேனல் லைட்டிங்கில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம். 15 வாட்ஸ் அண்ட் 22 வாட்ஸ். இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியும் காட்ட போகிறோம். இதோட ப்ரைஸிங்கும் சொல்ல போகிறேங்க. சரிங்களா? ஒரு பீஸோட ப்ரைஸிங், சிங்கிள் ப்ரைஸிங். நான் 100 பீஸ் வாங்கினா ரேட்டுன்னு சொல்கிறேன், சிங்கிள் பீஸோட ப்ரைஸிங்கும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த லைட்டிங் மெட்டல் பாடிங்க, கம்ப்ளீட்டாக மெட்டல் பாடி. சரிங்களா? இது மெட்டல் பாடியில் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டீரியல் 15 வாட்ஸும் இருக்குது, 22 வாட்ஸும் இருக்குது. அடுத்தது இதில் 2.5 கிலோ வாட் பவர் சர்ஜ், 2.5 கிலோ வாட் பவர் சர்ஜை கொடுத்துருக்கோம். ஸோ 2.5 கிலோ வாட் பவர் சர்ஜ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 2.5 கிலோ வாட் பவர் சர்ஜ்னா நம்ம இந்த டிரைவர் இருக்கு இல்லைங்களா, இந்த டிரைவரோட கெப்பாசிட்டி நம்ம பவரை தடுக்கிறதுக்காக. தட் மீன்ஸ் ரொம்ப அதிகமாக கரண்ட் வந்தாலும் இந்த மெட்டீரியலுக்கு ஒன்றுமே ஆகாது, இந்த லைட்டுக்கோ இந்த டிரைவருக்கோ ஒன்றுமே ஆகாமல் இது காப்பாற்றும். இது ஒரு ஸ்டெபிளைசர் மாதிரி. நம்ம ஏன் ஒரு ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஏசிக்கு எல்லாமே ஒரு அதிகமாக கரண்ட் வந்துச்சுன்னா அந்த ஏசி ஒன்றுமே ஆகாமல் தப்பிச்சிடணும், அந்த ஃப்ரிட்ஜ் ஒன்றுமே ஆகாமல் தப்பிச்சிடணும், அந்த மாதிரி. ஸோ நம்ம எல்லா லைட்டுக்கும் ஒரு ஸ்டெபிளைசர் வைக்கணுங்கிறது நடக்கிற காரியமே இல்லை. ஸோ அதனால 2.5 கிலோ வாட் பவர் சர்ஜ் இதில் இன்டியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்டியூஸ் பண்ணனால இந்த டிரைவர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ இந்த டிரைவரை நான் ஓப்பன் பண்ணுறேங்க. சரிங்களா? இதை பாருங்கள், ஒரே நிமிஷம். ஸோ 2.5 கிலோ வாட் இருக்கக்கூடிய டிரைவரு எப்படி இருக்கும்? ஸோ ஏன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த டிரைவ். சரிங்களா? இது ஒரு 15 வாட்ஸோட டிரைவுங்க. இப்படி இருக்கும் ஒரு 2.5 கேவி சர்ஜ் ப்ரொடெக்ஷன் இருக்கிற டிரைவு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் நாங்கள் 0.95 பவர் ஃபேக்டர். 0.95 பவர் ஃபேக்டர்னா என்னன்னா, தட் இஸ் உலகத்திலே தி பெஸ்ட் அப்படிங்கிறது 1 பவர் ஃபேக்டருங்க. 1. சரிங்களா? இந்த 1 அச்சீவ் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப கஷ்டம். ஒரு லைட்டு தட் இஸ் 1 பவர் ஃபேக்டருக்குன்னா அது தி பெஸ்ட். உலகத்திலே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது பொய் இல்லை, இன்டர்நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் அதோட கிளிப்பிங்கும் நான் சைடில் போடுறேன். சரிங்களா? ஸோ 1 பவர் ஃபேக்டர் வருதுன்னா அது தி பெஸ்ட்டு. ஸோ 1 பவர் ஃபேக்டர் வர்றதுக்கு நாங்கள் 0.99லேருந்து 0.1 அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் பவர் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் என்ன ஆகும்னா, இதோட வாட்டேஜ் கன்சப்ஷன் 15 வாட்ஸ்லேயே நிற்கும். நான் இது இந்த பவர் ஃபேக்டருங்கிறது ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு 0.99லேருந்து இல்லை 0.95லேருந்து 1 பவர் ஃபேக்டர் இருக்கக்கூடிய ஒரு லைட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னால் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, என்றைக்குமே அது 15 வாட்ஸ்ன்னா 15 வாட்ஸ் தான் கன்சம்ஷன் இருக்கும். சரிங்களா? சில டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த பவர் ஃபேக்டர் கம்மி ஆகும்போது 15 வாட்ஸ் 23 வாட் கன்சியூம் பண்ணும். நம்ம 15 வாட்ஸ் லைட்டு தான், அது பிரைட்னஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் 23 கன்சம்ஷனுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி இது இருக்கும். நம்ம இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் செக் பண்ணுவாங்க உங்கள் இண்டஸ்ட்ரி 0.9ல் இருக்கா அப்படிங்கிறது. நம்ம தமிழ்நாடு இபி போய் செக் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா 0.9ல் இல்லாட்டி சரி வராது. ஆனால் வீட்டில் அந்த மாதிரி செக்கிங் இல்லை. சரிங்களா? கடைகளில் அவ்வளோத்துக்கு செக் பண்ணுறதில்ல. ஆனால் இண்டஸ்ட்ரீஸ், இந்த சிப்காட்டில் இருக்க இண்டஸ்ட்ரியில் கம்பல்சரி. ஸோ அவங்கெல்லாம் எப்போவுமே 0.95 to 1ல் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இதை நம்ம கடைங்களுக்கும் வீட்டுக்கும் போடக்கூடிய இந்த பேனல்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதை நான் போட்டு காட்டுறேன் இப்போ. சரிங்களா? இது நான் உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ போட்டு காட்டுறேன் இந்த லைட்டை. சரிங்களா? ஸோ என்னென்னா, இது 15 வாட்ஸுக்கும் 22 வாட்ஸுக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சில டைம்ஸ் இதை அச்சீவ் பண்ணும்போது பிளாஸ்டிக்கில் கூட பண்ணிடுவாங்க. ஸோ இது பிளாஸ்டிக்கு இல்லைங்க, மெட்டல் பாடியிலே கொண்டு வந்திருக்கோம். அண்டு இதோட ப்ரைஸிங் சொல்கிறேங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா, 15 வாட்ஸ் பேனல் லைட்டை நாங்கள் 245 rupees, 245 ரூபா ஃபார் சிங்கிள் பீஸுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைட்டை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இதோட கிளார் அடிக்கும், அதனால் இப்படி திருப்பி வைக்கிறேன் நான். சரிங்களா? 15 வாட்ஸ் பாருங்கள்,
எக்ஸாக்டாக 15 வாட்ஸ் இருக்குங்களா? ஓகே, அடுத்தது ஓகே 15 வாட்ஸ் பவர் ஃபேக்டர் காட்டுறேன் பாருங்கள், 0.9899 சரிங்களா, 0.996 பவர் ஃபேக்டர். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அண்ட் எல்லா பீஸுமே எங்கள் கையில் வாங்கக்கூடிய எல்லா பீஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது 22 வாட்ஸ் நான் இப்போ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, 22 வாட்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா. இப்போ 22 வாட்ஸை கனெக்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் 22 வாட்ஸும் 22 வாட்ஸ்னால் 22 வாட்ஸ் கரெக்டாக இருக்கும். வேறு யார் உங்களுக்கு இந்த ப்ரைஸிங்கில் இந்த பவர் ஃபேக்டரில் 2.5 kV சர்ஜ் ப்ரொடெக்ஷனோட யார் உங்களுக்கு இப்படி தராங்கன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 22 வாட்ஸ்னால் 22 வாட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குங்க. 22 வாட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் பவர் ஃபேக்டர் பார்க்கலாமா? பவர் ஃபேக்டர் பாருங்கள் 0.99 pf. நீங்கள் யார்கிட்ட வேணால் செக் பண்ணி பாருங்கள், எந்த பவர் மீட்டரில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அடுத்தது இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு கட்டிங் டைமென்ஷன்ஸ் யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, இந்த கட்டிங் டயா வந்து 6 இன்ச்சு சரிங்களா. இந்த 22 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்கும் கட்டிங் டயா. ரவுண்டு ஸ்கொயர் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது சரிங்களா இந்த மெட்டீரியலில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி, இது மெட்டல் பாடியில் இருக்குது. ஸோ மெட்டல் பாடியில் இருக்கக்கூடிய யூஸ் என்னென்னா, இந்த இதெல்லாமே பண்ணிவிட்டு சில கம்பெனிஸை 500 ரூபா 550 ரூபா எல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு பிளாஸ்டிக் பாடியிலே தந்துடுவாங்க. பிளாஸ்டிக் பாடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இவ்வளவும் பண்ணாலும் இந்த ஹீட் இருக்கு இல்லைங்களா, வெளியில் போகாது பிளாஸ்டிக் பாடியில் போடும்போது. ஏன்னா நம்ம ஒரு கடையில் போடுறோன்னா ஒரு 10 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த லைட்டை, 10 ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் ஹீட்டு வெளில போகணும். அதுக்காக தான் இந்த ஹீட் சிங்க் அப்படின்போம், இந்த ஹீட்டு வெளில போகிறதுக்காக. இப்போ இந்த ஹீட் சிங்க்கை பிளாஸ்டிக்கில் பண்ணும்போது என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் ஹீட்டு வெளியில் போகாது. பிளாஸ்டிக் இஸ் அ நான் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட்டு வெளில போகாமல் உள்ளே இருந்து உங்கள் இதே டேமேஜ் ஆயிரும். ஸோ எனர்ஜி ஹேஸ் டு பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர்ன்பாங்க. ஒரு எனர்ஜி வந்து வெளியில் தட் இஸ் லைட் எனர்ஜி இருக்குன்னா ஒரு ஹீட் எனர்ஜி வரும். ஸோ எல்இடியில் ஹீட்டே இல்லைன்னா இல்லைங்க, தப்பு. சிஎஃப்எல் கம்பேர் பண்ணும்போது எல்இடியில் ரொம்ப ஹீட்டு கம்மி, அதுக்காக எல்இடியில் ஹீட் இல்லைன்ட்டு இல்லை. ஸோ இன்கேண்டிசன்ட் பல்பு சாதாரண நம்ம குண்டு பல்ப் கம்பேர் பண்ணும்போது சிஎஃப்எல் கம்மியாக இருந்துச்சு. குண்டு பல்பு சாதாரண பல்ப் பார்த்தீங்கன்னா 100 வாட் இருந்துச்சு, நம்ம தொடும்போது எவ்வளோ ஹீட் இருக்கும் பாருங்களா. அந்த மாதிரி ஹீட்டு எல்இடியில் வராது. ஆனால் எல்இடி ஒரு 10 மணி நேரம் போட்டிங்கன்னா அது ஹீட் எமிட் ஆகும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம பிளாஸ்டிக் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் மெட்டல் பாடியில் வரும். அண்ட் இதோட லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 125 லூமினன்ஸ் பர் வாட் அப்படிங்கிறது நல்ல பிரைட்னஸ் இருக்குங்க. வேற எந்த பேனல் கூட வேணாலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 22 வாட்ஸ், இந்த 22 வாட்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 345 ருபீஸ்க்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் அ சிங்கிள் பீஸ். ஸோ இதில் எது வேணால் நீங்கள் செக் பண்ணுங்கள், நம்மக்கிட்டேயே செக் பண்ணியே வாங்கிக்கோங்க. அண்டு தயவுசெய்து ஒன்று மட்டும்தான், நீங்கள் என்கிட்ட குவான்டிட்டி இருக்குது 50 பீஸ் 60 பீஸ் எனக்கு கம்மி பண்ணுங்கன்னா என்னால் பண்ண முடியாது. ஒரே சிங்கிள் ப்ரைஸிங்கில் தான் போகும். அண்டு ஹியூஜ் குவான்டிட்டி, ரியலி ஹியூஜ் குவான்டிட்டினா 100% நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் கொஞ்சம் ப்ரைஸிங் நெகோஷியேட் பண்ணுறதுக்காக. லைக் நீங்கள் ஒரு எக்லைஸ் வாங்குறீங்க, அது 1-2 பீஸ் வாங்கும்போது, ஒரு மிட்டாய் வாங்கும்போது, ஒரு பெரிய கவர் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா கம்மியாகுது இல்லை, அந்த மாதிரி தான் டிஸ்கவுண்ட்ஸ் வரும் சரிங்களா. ஸோ நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸுங்கிறது 100% ஹியூஜ் குவான்டிட்டிஸ், ஹியூஜுங்கிறது கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க. என் ஃபோன் நம்பரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தந்திருக்கேன். அண்டு எந்த இடத்துல வேணாலும் மெட்டீரியல் அமைச்சு தரலாம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வழியாக எந்த இடத்துல வேணாலும் அமைச்சு தரலாம். அண்ட் ரொம்ப மீகர் காஸ்ட்லி அமைச்சு தர முடியும். அண்டு எதாக இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் எங்களால் வந்து எல்லா மெசேஜும் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுறோம், இப்போ நிறைய கால்ஸ் இதெல்லாம் வரனால. பட் நாங்கள் மேக்ஸிமம் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். நாங்கள் அப்படியே வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ண முடியாட்டி நீங்கள் தாராளமாக காலும் பண்ணுங்கள். தேங்க்யூ.